யோசுவா 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். தேவன் இஸ்ரவேலர்களை வழிநடத்தி வந்த எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு தினமும் அதிகாலையிலே மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. அவர் அந்த தேசத்தை சுதந்தரித்தவுடன், தேசத்தின் பலன்களை சாப்பிட்டவுடன் அந்த மன்னா பொழிவது நின்றுவிட்டது. தேவன் இஸ்ரவேலர்களை நடத்தி வந்த அற்புதமான விதங்களில் இது ஒன்று. தேவன் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ, என்ன ஆலோசனை நமக்கு கொடுக்கிறாரோ, அந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது நமக்கு அன்றன்று அந்தந்த காலத்திற்குரிய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். அவர், நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று சொன்ன உடனே அவர்கள் புறப்பட்டு போகிற வழியில் அவர்களுக்கென்று ஒரு நிலம் கிடையாது, அவர்களால் எந்த தானியத்தையும் விளைவிக்க முடியாது என்பதை அறிந்த தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். அவர்கள் அந்த மன்னாவை புசித்து அதன் பலத்திலே நடந்து அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று சொன்ன அந்த தேசத்தை சுதந்தரித்த பிறகு தேவன் அந்த சுதந்திரத்தின் பலனை அவர்களை சாப்பிடச் செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது சீஷர்களை அவர் அனுப்பினார் ஊழியத்திற்கென்று. நீங்கள் உங்கள் கைகளிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் திரும்ப வந்தபோது அவர் கேட்டார், நீங்கள் எதிலாவது குறைப்பட்டீர்களா என்று கேட்டார். அவர்கள், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்றார்கள். அதே போல தேவன் நம்மை ஒரு திட்டத்திற்கென்று அனுப்பும் போது அந்த திட்டத்தின் காரியங்களை கணக்கு பார்த்து, அந்த திட்டங்களை குறித்து, அந்த எதிர்காலத்தை குறித்த காரியங்களை கணக்கு பார்த்து கொண்டு இருப்பது நம்முடைய வேலை அல்ல. தேவனுடைய திட்டத்தை அறிந்து நம் விசுவாசத்தோடு நம் கால்களை முன் வைக்கும் போது அந்தந்த தேவைகள் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றது போல தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்தர்கள் மன்னா இல்லாமற் போய் என்று எழுதியிருக்கிறது. மன்னா இல்லாமல் போனது தேவன் அவர்களோடு இல்லை என்பதன் அடையாளம் அல்ல. தேவன் அவர்களுடைய நிலத்திலே அவர்களாய் விளைவிக்கப்பட்ட அதை சாப்பிடும்படி மன்னாவை நிறுத்தினார். நாம் விளைவிக்கும்படி, நாம் மற்றவர்களுக்கு விளைவித்து கொடுக்கும்படி, நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி சில காரியங்களை தேவன் தடை செய்யும் போது அதிலிருந்து பெரிய காரியங்களை உருவாகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தின்படி அவர் நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிற தேவன். அன்றன்றுள்ள அப்பம், அப்படித்தான் நம்மை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு தருகிறார். அன்றன்று நமக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். இந்த நாளிலும் தேவன் இன்றைக்கு தேவையான காரியங்களை நமக்கு தருவார் என்கிற நிச்சயத்தோடு நம்முடைய பாதைகளை தொடருவோமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்திலே நாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருக்கலாம். எந்த பயமும் எந்த சோர்வும் நமக்கு இல்லாமல் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு ஜாக்கிரதையாய் நாம் இன்னும் அதிக உற்சாகத்தோடு முன்னேறி செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.